நாடார் சமுதாயங்கள் நம்ம மக்கள் படுகின்ற இந்த துன்பம் சொல்லி மாளாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கண்மூடித்தனமா காட்டு மிராண்டித்தனமா ஒரு தாக்குதல் நடந்து அதுல அந்த அண்ணன் நெல்சன் மற்றும் கணேசன் நினைக்கிற 2 பேரும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட அவங்க வீட்டுல இன்னொரு இழப்புங்கிறது யாருமே ஏத்துக்கிட முடியாத அளவுக்கு ஒரு இழப்பு. அப்படி ஒரு இழப்பு நடக்கு. அவ்வளவு இழப்புக்கு மத்தியிலுமே நம்முடைய சமுதாயத்தின் மீது தாக்கப்பட்ட நடவடிக்கைக்கு நீதி வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு ஒட்டுமொத்த ஊர் இந்த இடத்துல கூடியிருக்கீங்க. சமுதாயத்தின் ஒற்றுமையை நம்ம இந்த ஊர்ல இருந்து தொடங்குது நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தென் தமிழகமே நாடார் சமுதாயம் நிறைந்த ஒரு ஏரியாம்போம். உலகமெங்கும் நாடார் சமுதாயம் பரவி இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். ஆனா நாடார் சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு போதுமான அளவு மக்கள் இங்க சேரலங்கிறது ஒரு பக்கம் பெரும் வருத்தமா இருக்கு. அப்படி அந்த நீதி வேண்டி வரக்கூடிய மக்களையுமே இந்த ஆளுகின்ற அரசு ஒரு சில காரணங்களை சொல்லி சொல்லி நம்மள புறக்கணிக்கிறாங்க. நீங்க வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு மேலும் கலவரம் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். காவல்துறை அதிகாரிகள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இது கம்யூனல் சொல்லி சொல்றீங்க. கம்யூனல்னா இரு ஜாதி மக்களுக்கிடையே ஏற்பட்ட ஒரு மோதல் சொல்லி சொல்றீங்க. இது எப்படி ஒரு இரு ஜாதி மக்களிடையே ஏற்பட்ட மோதலா நீங்க டிக்ளேர் பண்ண முடியும்? இதுல இறந்து போன பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க, ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு, யாதவ சமூகத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்போ ஒரு தமிழ் குடியா ஒருத்தன் பாதிக்கப்பட்ட இடத்துல கூட ஒண்ணு கூடிடக்கூடாதுங்கிறதுல இந்த அரசு ரொம்ப கவனமா இருக்கு. இப்ப ஒட்டுமொத்த பேருமே ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு இல்ல இது ஒரு ஜாதியான ஒரு பிரச்சனை 50 ஆண்டுகளா நடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயமான தோற்றத்தை கொண்டு போறாங்க. இது போதையினால் ஏற்பட்டது ஒரு பக்கம், அது அடிப்படை போதைதான். போதை இல்லாத கல்வி அறிவு இருக்கக்கூட ஒரு சாமானியன், ஒரு மனுஷனா வாழக்கூடிய ஒரு மனுஷன் இந்த ஈனங்கட்ட செயல ஈடுபட மாட்டான். அதுக்காக எந்த சமுதாயத்தை நம்ம குறை சொல்லல. அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெரியவர்களும் பண்பாளர்களும் பெரும் குறை கொடுக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வருத்தப்படுறாங்க. ஐயோ இப்ப நடந்துருச்சியா, இவ்வளவு ஒரு சில செஞ்சுட்டான்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதையும் ஏத்துக்கிறோம். ஆனா இது ஒரு கம்யூனிட்டி சார்ந்த ஒரு விஷயம் சொல்லி இது ஒரு வட்டத்துக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு அங்க போனா பிரச்சனை வந்துடும், இங்க போனா கலவரம் வந்துடும், எங்களால பாதுகாக்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த காவல்துறை 9 பேர் ஒரு திராணி இல்லாம ஒரு ஊருக்குள்ள பைக்ல நிக்கிற நாய் அடிச்சு வெட்டி போட்ட மாதிரி வெட்டிட்டு போறானே. அப்ப உங்களோட அந்த உளவுத்துறை எங்க போச்சு? உங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை எங்க போச்சு? ஏன் இந்த நாங்குநேரி காவல் நிலைய தரகத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஓபி இல்லையா? காவலி கேட்க மாட்டீங்களா? அப்போ பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை பதில் தாக்குதல் நடந்துடக்கூடாது. சத்தியமா அந்த எண்ணத்தில் இந்த நாடார் சமுதாயம் எப்பவும் இருந்தது கிடையாது. உழைக்கக்கூடிய சமுதாயம். அக்கா சொல்றாங்க எங்களுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் கிடையாது. படிச்சு மேலும் மேலும் போனோம். ஒரு பிரச்சனையை தொடர்ந்து போகக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம் கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் நடக்கிறத காரணமா காட்டி இங்க பிரச்சனை வந்துடும், நீங்க போக கூடாதுன்னு சொல்லி மேலும் 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 நீங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து இங்க நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு நடக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கு நடக்கப்பட்ட ஒரு கொடுமையை வெளி உலகத்திற்கு காட்டக்கூடாதுங்கிற அடிப்படையே இங்க விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சொன்னாங்க அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்தாரு, இங்க வரலன்ட்டு. எங்களுக்கு ஒரு ஐயம் வருது. என்னன்னா உண்மையிலேயே இந்த செய்தி எல்லாம் துணை முதல்வருக்கும் முதல்வருக்கும் போய் சேர்ந்துருச்சா? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு போயிருச்சா? இல்ல ராதாபுரம் தொகுதிக்குள்ளேயே மூடி மறைச்சிட்டீங்களா? நாங்குநேரி தொகுதிக்குள்ளேயே மறைச்சிட்டீங்களா? ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாம் சால்வ் பண்றோம் சொல்லிட்டீங்களா? இப்படியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப டவுட் பாதி மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அடிக்கட்டும். அதாவது தடைகளை உடைச்செறியதுதான் நாடார் சமுதாயம். எத்தனை நாளைக்கு தடுத்துற போறீங்க? வீட்டுக்குள்ள உட்காருவோம். என்ன பழைய காலம் கிடையாது. வீட்டுக்குள்ள உட்காருவோம். எல்லார் கையிலும் போன் இருக்குல்ல, டெக்னாலஜி இருக்குல்ல, உட்கார வைக்கல உலகத்துக்கு கொண்டு போவோம். அதனால நீங்க டென்ட் போடக்கூடாது, ஊருக்கு போய் நிக்கூடாதுன்னு சொன்னாப்புல போராட்டம் ஓயாது. நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த காலத்துல நிப்போம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பொதுவா இன்னொன்னு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் விழிப்பா இருக்கு. இன்னும் என்னன்னா இப்போ இன்னும் சில சந்தேகங்கள்லாம் காவல்துறை மேல எனக்கு இருக்கு. என்னன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னால நேற்று தினம் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி அவங்க நண்பர் வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டு நவம்பர் 2ஆம் தேதி பாலியல் கொடுமை செஞ்சாங்கன்னு ஒரு வழக்கு தமிழகத்துல பெரும் பரபரப்பா பேசப்பட்டது. அந்த வழக்குல 4 மாசத்துல குற்றவாளியை வெளியே விடாம நம்ம தமிழக அரசு துரிதமா செயல்பட்டு நல்ல விதமா அந்த 4 மாசத்துல அந்த குற்றவாளிகள் 3 பேருக்கு சாகுமுறை தண்டனை சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அதே தண்டனைய இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த பொண்ணை இவங்க தொட்டது ஏத்துக்கவே முடியாது. யாரும் தாய் கொள்ளுங்க நம்ம சொல்ல ஏத்துக்கவே மாட்டோம். அப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்க உடனடியாக செஞ்சீங்கல்ல.
இப்ப இந்த ஊர்ல யாருக்கா முன்பகை இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்ப ரோட்ல நிக்கிறவனை வந்து நீ வெட்டிட்டு போயிட்டனா அதுவும் இது ஒண்ணுதானே. ஒரு பெண்ணு தனியா போகும்போது அந்த பெண்ணை நீ ஒருத்தர் சின்னவனும் ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெரியவரை ரோட்டு போர்ல வெட்டுதன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இது நீ ஒண்ணு போலதான் பாக்கணும். அது இல்லாம இதை எப்படி பிரிச்சாடுறீங்க? இது கம்யூனியல் எல்லாம் எப்படி கம்யூனியல் ஆகுது? இது கம்யூனியல் கிடையாது. எல்லா சமூக மக்களுமே இப்ப நீ காவல்துறை அனுமதி அளிச்சிருந்தா நான் சொல்றேன், ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்துல எல்லாருமே நமக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க. அதை தடுக்கிறதும் கூட இங்க காவல்துறைகள் தான், இந்த அரசாங்கம் தான். இப்ப நாம என்ன சொல்றோம், இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து நேற்று வந்து நீதி கிடைச்சிருக்கு, சந்தோஷம். உண்மையிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயம் பாராட்டுறோம். இப்ப நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அதே மாதிரி இந்த குற்றவாளிகளுக்கு வந்து பிணை கொடுக்காம இந்த 4 ஆண்டுகள், அதாவது எப்போ வழக்கு முடியுதோ அந்த வழக்கு நடக்கக்கூடிய காலத்துல பிணையில் விடாமல் கடைசி வரைக்கும் அவங்க உள்ளே வச்சு 3 to 4 மாதங்களுக்குள்ளாக இந்த வழக்கை விரைந்து முடிச்சு அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது நான் கோரிக்கையா வைக்கிறோம். நீங்க கொடுக்கக்கூடிய இந்த இழப்புகளோ நிவாரணமோ எங்களை ஒண்ணும் நினைச்சிட போறது இல்ல. வீட்டுல பெத்து வளர்த்த தகப்பன் இல்ல, தகப்பன் இல்லாத நேரத்தில் நீ கொடுக்குற அந்த 10 லட்சமோ 5 லட்சமோ ஒன்னும் ஆக போறதா எங்க மைத்துக்கு சமம், அவசியமே கிடையாது. அப்படியான சூழல் நம்ம இருக்கிறோம். தயவு செஞ்சு மக்கள் சொல்றோம், நிவாரணம் கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்கிறது இல்லாம நம்முடைய இந்த வழக்கு விசாரணையில இது எப்படி நம்ம வந்து உறுதிப்படுத்தணுமோ, வழக்கு விசாரணை போகிற வரைக்கும் வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா இருங்க, எல்லா விஷயத்தையுமே கண்காணிச்சுக்கிட்டு இருங்க. ஏன்னா வெளியில வந்தா ஒருவேளை பெயில் கிடைச்சு வெளியில வராங்க அப்படின்னா அடுத்தபடியாக நம்மளோட எவிடன்ஸை கலைக்கிறதுக்கு, சாட்சியத்தை கலைக்கிறதுக்கு வேலையை பார்ப்பாங்க. இப்போ வந்து அந்த ரோட்ல நிக்கக்கூடிய இருந்த இடத்துல பாதிக்கப்பட்ட எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க நாளைக்கு வந்து நமக்கு சாட்சி சொல்லுவாங்க, அதையுமே அவங்க கலைக்கூடிய வேலை பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா அவங்களை பிணைகளை விடாமலேயே அவங்களை உள்ள வச்சு இந்த வழக்கை 3-4 மாசத்துக்குள்ளாக விரைந்து முடிக்கணுங்கிறத தமிழக அரசுக்கு நம்ம கோரிக்கையா வச்சுக்கிறோம். நாடார் சமுதாயத்துக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் கடைசியா சொல்றேன், நம்முடைய சமுதாயத்தின் ஒற்றுமையை நிலைநாட்டுங்க. கடைசி வரைக்கும் எப்பனாலும் சரி வழக்கை முடிக்கிற வரைக்குமே ஒவ்வொரு இடத்துலயுமே வழக்கறிஞர் ரீதியாகவும் சரி அரசியல் கட்சி ரீதியாகவும் எல்லாம் தொடர்புலேயே இருங்க. நீங்க எந்த இடத்துலயாவது கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்மளை வந்து பிடித்தாள சூழ்ச்சியை கையப்படுத்தி அந்த வழக்கை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு, எல்லாருமே இப்ப சொல்றோம், இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒருத்தன் பார்ல சண்டை போட்டான், குடிச்சிட்டு சண்டை போட்டான்னா உண்மையிலேயே அந்த காவல்துறை கைது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவன் கையை ஒடிப்பாங்க, காலை ஒடிப்பாங்க இல்லையா? ஆனா இந்த 7 பேர் இப்ப வரைக்கும் கையும் காலையும் உடைக்கல, என்கவுண்டர் கூட பண்ண வேண்டாம், கை காலை ஒடிக்கல. அப்ப எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அப்ப யாரோ பின்னால ஒரு ஆள் இருந்து 7 பேரையும் கொண்டு போய் சரண்டர் கொடுத்திருக்காங்க. சரண்டர் கொடுத்து அவனை தொட்ட கூடாது, பத்திரமா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதான்மா இப்போ வக்கீல் மூலமா கொண்டு போய் சரண்டர் கொடுத்தாங்கன்னா சமுதாயத்துக்கு எப்படி நீதி கிடைக்கும் சொல்லுங்க? அப்போ ஒரு சாதாரண ரோட்ல வந்து தகராறு பண்ணவன காலக்கை ஓடிக்கூடிய காவல்துறை அனாமத்தா வெட்டின 7 பேரை வந்து இப்போ வரைக்கும் தடுக்கல, நுப்பாட்டலன்னா இதுக்கு பின்னால பெரிய அரசியல் பின்புலம் இருக்குங்கிறது தான் உண்மை, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் இதே சம்பவத்தை நடந்துகிட்டு இருக்கும் போது மறுநாள் வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு ஊருக்குள்ள போனாங்க, அவனை மறுநாள் பிடிச்சு காலில் சுட்டாங்களா இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குன்னா ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு, அரசியல் பின்புலம் இருக்கு. நாடார் சமுதாயத்துக்கு வந்து கேட்க கூடாதுங்கிற இடத்துல திட்டமிட்டே நம்ம புறக்கணிக்கப்படுறோங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் எப்படி சரி பண்றது? நமக்கு வந்த பிரச்சனையை நம்ம தான் பார்க்கணும். இன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படி. நீ வந்து எந்த கட்சியில போனாலும் நம்ம கட்சியை சார்ந்து நான் பேசவில்லை, எல்லா கட்சியிலும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, உதவுறவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஒற்றுமையா இருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட நீதியை வேண்டதுக்கு கடைசியா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நீதித்துறை மட்டும்தான். அந்த நீதித்துறையில முடிஞ்ச அளவுக்கு நம்ம வழக்கறிஞர் பெருமக்கள் எல்லாருமே ஒன்று திரட்டக்கூடிய வேலையை நாங்களும் செய்யறோம். ஊர் மக்கள் நீங்களும் ஒன்று கூடி நின்று இவங்களுக்கு மரண முறை இல்லைன்னா மரண தண்டனை வாங்கி கொடுக்கும் முறையான தண்டனை பெற்றுத்தரும் முறை இந்த பாண்டியநாடு மக்கள் இயக்கமும் போன்றவர்கள் ஓய மாட்டேங்கிறது என்று தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.